வீட்ல நெறைய ஆப்பிள் இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஜூஸ் போட்டு குடிக்கணும், ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டா, யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இந்த ரெசிபி என் கண்ல மாட்டுச்சு. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். 3 ஆப்பிள் எடுத்து பொடி பொடியா நறுக்கிட்டு, அதில ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைட்ல வச்சிரலாம். 2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர். சின்னமன் பவுடர் இல்ல அப்படின்னா, நீங்க பட்டைய கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமா சர்க்கரை, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு, 2 கப் மைதாக்கு 2 முட்டை, கொஞ்சம் பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட எக்ஸ்ட்ரா பால் எதுவுமே வேண்டாம், தண்ணியும் வேண்டாம். நல்லா திக் கண்டிஷன் இருக்கும்போது, இது கூடவே ஆப்பிளு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இத அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்தா ஒரு கிரிஸ்பியான ஆப்பிள் ஃப்ரை ரெடி. இத அப்படியே ஒரு சர்க்கரை பவுடரு, அது கூட கொஞ்சமா பால் ஊத்தி, நல்லா திக் பேஸ்ட் கண்டிஷனுக்கு ஆட் பண்ணிட்டு, இந்த பொரிச்சு எடுத்ததெல்லாம் டிப் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, டேஸ்டியான ஆப்பிள் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.